இந்த வீடியோல என்ன பாக்குறேன்னாக்கா மற்றும் ஒரு சோலார் ஹைபிரிட் சிஸ்டம் தாங்க. இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா சோலார் ஹைபிரிட் இன்வெர்டர் 3 கிலோவாட்டும் பிளஸ் வந்து 100 AH பேட்டரி லித்தியம் பெரோபாஸ்பேட் பேட்டரி 2 பேட்டரி யூஸ் பண்ணிருக்கோம். இதோட டீட்டெயில் இதோட நன்மைகள் தீமைகள் ஃபுல் வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு அப்பப்பதான் நம்ம தேவைப்படும் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகும். உங்களுக்கு ஒரு இதை பத்தி ஒரு நாலேஜ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகாத வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதே போல நம்ம சோலார் பவர் பிளான்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடிலையும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஆன்கிரிட் சிஸ்டம். இது போல உங்களுக்கு லித்தியம் பெரோபாஸ்பேட் பேட்டரி அல்லது ஹைபிரிட் இன்வெர்டர் டிரான்ஸ்ஃபார்மர்லெஸ் டிரான்ஸ்ஃபார்மர் மாடல் இன்வெர்டர் அண்ட் யூபிஎஸ் எதுவாக இருந்தாலும் தேவைன்னா நம்ம கால் பண்ணுங்க. நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா சப்ளை பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இதை தவிர சோலார் வாட்டர் ஹீட்டர், சோலார் வாட்டர் பம்பு, சோலார் பவர் பிளான்ட், இண்டஸ்ட்ரியல், கமர்ஷியல், பெட்ரோல் பங்கு, ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டல் இதுக்கு எல்லாமே நம்ம போட்டு கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம நம்பர் டிஸ்பிளே இருக்கு. நம்ம ஆபீஸ் வந்து கோயம்புத்தூர். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பிளான்ல நம்ம பயன்படுத்தி இருக்கிறது இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணிருக்கோம்னாக்க லித்தியம் பெரோபாஸ்பேட் பேட்டரிங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னாக்க 2 டைப்பான செல் இருக்கு. நம்ம பிரிஸ்மேட்டிக் செல் தான் இந்த இடத்துல யூஸ் பண்ணிருக்கோம். அந்த செல்லுல வந்து பாத்தீங்கன்னாக்க இவங்க லித்தியம் பெரோபாஸ்பேட் பேட்டரி, லித்தியம் பேட்டரினாவே காமனா நீங்க கிலோவாட்ல தான் மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த இடத்துல ஏஹெச்ல நீங்க பாத்தீங்கன்னாக்க 100 AH பேட்டரிங்க. 100 AH பேட்டரி 5 கிலோவாட் பேட்டரி. அதே மாதிரி கிலோவாட்ல சொல்லணும்னா 5 கிலோவாட், ஏஹெச்ல சொல்லணும்னா 100 AH. இதோட வந்து 2 டைப்பா இதோட இருக்குங்க. இந்த இடத்துல நம்ம இன்வெர்டருக்காக தான் பேட்டரி செலக்ட் பண்ணிருக்கோம். பேட்டரி எதுக்காக அந்த அளவுக்கு செலக்ட் பண்ணிருக்கேன்னா பேக்கப் வந்து இவங்களுக்கு அது இன்னொன்று இந்த இடத்துல என்ன சொல்றேன்னா சோலார் பேனல் இவங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணல. ஒன்லி நார்மல் இன்வெர்டர் பேட்டரியா தான் இவங்களுக்கு லோடு பேக்கப்புக்காக பவர் போயிடுச்சுன்னா யூஸ் பண்றதுதான் போட்டிருக்கோம். இது எங்க இன்ஸ்டால் பண்ணிருக்கோம்? கோயம்புத்தூர் நேரு நகர்ல தான் இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். அதே மாதிரி ஃபியூச்சர்ல இவங்களுக்கு வேணும்னா இவங்க சோலார் பேனல் போட்டுக்கலாம். இது ஹைபிரிட் இன்வெர்டர் தான் போட்டு கொடுத்துருக்கோம். அதே இது 100 AH பேட்டரி. அதான் சொல்றேன், பிராண்ட் நேமோ பிராண்டை பத்தி நான் எதுவுமே தெளிவா யாருக்கும் ப்ரொமோட் பண்ணி கொடுக்கறதுக்கும் நான் மென்ஷன் பண்ணல, வீடியோ போடலீங்க. என்னோடது நான் இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். எனக்கு டீலர் சப்போர்ட், இன்ஸ்டாலேஷன் சப்போர்ட், சர்வீஸ் சப்போர்ட் யார் பண்ணி தராங்களோ அவங்களோட தான் நான் டீலர்ஷிப் வச்சு என்னோட கஸ்டமருக்கு வந்து நான் சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்கேன். என்னோட கஸ்டமருக்கும் நான் கொடுத்த இன்ஸ்டாலேஷன்ல ஏதோ எந்த ப்ராடக்ட்டுக்கு எந்த கேரண்டி வாரண்டி தான் அது நான் தான் உங்களுக்கு ஃபுல் பொறுப்பு. கம்பெனியை பாருங்க, கம்பெனி வந்து உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க போவாங்க அப்படிங்கிறது. அது ரெண்டாவது, நான் சப்போர்ட் முடிஞ்ச அளவுக்கு பண்ணி அவங்களை வர வச்சு உங்களுக்கு பார்த்து கொடுப்பேன். அது என்னோட சைடு உள்ள ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ், எனக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதை நான் பயன்படுத்தி எல்லா கஸ்டமருக்கும் நான் சர்வீஸ் சப்போர்ட் கொடுத்துட்டேன். இதை தவிர எந்த ப்ராடக்ட் இருந்தாலும் நம்மளே உட்காந்து அதை சர்வீஸ் பண்ணி உங்களுக்கு ரெக்டிஃபை பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி இவங்களுக்கு யூஸ் பண்ணிருக்கிறது 3 கிலோவாட் ஹைபிரிட் வால் மவுண்டிங் சிஸ்டம் தாங்க. டிரான்ஸ்ஃபார்மர்லெஸ் மாடல். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 48 வோல்ட் வந்து இன்வெர்டரும் இதோட போட்டிருக்கக்கூடிய பேட்டரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லித்தியம் பெரோபாஸ்பேட் பேட்டரி 51 வோல்ட்டுங்க. 51 வோல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 2 பேட்டரி போட்டிருக்கோம். 200 AH பேட்டரி. உங்களுக்கு நார்மலா இந்த இடத்துல லைட்டு ஃபேனு இவங்க யூஸ் பண்ணக்கூடிய சிஸ்டம் இது எல்லாமே கம்ப்யூட்டர் எல்லாம் யூஸ் பண்றதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 8 to 10 மணி நேரம் பவர் இல்லைனாலுமே பேக்கப் வந்து 1000 வாட்ஸ் லோடு 100% 1000 வாட்ஸ் லோடு கொடுத்தாங்கன்னா இவங்களுக்கு ஒரு 8 to 10 மணி நேரம் ஓடுது. இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா லித்தியம் பெரோபாஸ்பேட்டுக்கும் லெட் ஆசிட் பேட்டரிக்கும் நீங்க லெட் ஆசிட் பேட்டரி வந்து 150 AH பேட்டரி போடுறீங்கன்னா லித்தியம் பெரோபாஸ்பேட் பேட்டரி வந்து பாத்தீங்கன்னா 100 AH பேட்டரி போட்டா போதுங்க. லித்தியம் பெரோபாஸ்பேட் பேட்டரி வேறங்க, லித்தியம் அயன் பேட்டரி வேற. பார்த்து மார்க்கெட்ல நீங்க நல்லா டிஸ்கஸ் பண்ணி வாங்குங்க பேட்டரிய. லித்தியம் அயன் பேட்டரிக்கும் லித்தியம் பெரோபாஸ்பேட் பேட்டரிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னாக்க 2 டைப்பான செல் இதுல வரும். அதுல நம்ம போட்டிருக்க வந்து பிரிஸ்மேட்டிக் செல்லு, இன்னொன்னு வந்து சிலிண்ட்ரிக் செல் வரும். சிலிண்ட்ரிக் செல்லும் பேட்டரி வந்து மார்க்கெட்ல அவைலபிள் இருக்கு. பிரிஸ்மேட்டிக் செல்லுக்கும் இதுக்கும் உள்ள கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பிரைஸ் எல்லாமே ஆவரேஜா தான் வரும். அதனால ஒரு பிரச்சனை கிடையாது. இது பிஎம்எஸ் கண்ட்ரோல் இதுலயே வந்துடும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த இடத்துல நீங்க சோலார் பேனல் நீங்க ஃபியூச்சர்ல இன்ஸ்டால் பண்ணுமே உங்களுக்கு பேட்டரி பேக்கப்போ நல்ல கிளியரா இருக்கும். அதே மாதிரி நீங்க இந்த பேட்டரிக்கு வந்து 5 வருஷம் வாரண்டிங்க. கம்ப்ளைண்டோ பேக்கப்போ எதுவும் கிடைக்கிறனாக்க பேட்டரிக்கு 5 வருஷம் வாரண்டி, இன்வெர்டருக்கும் 5 வருஷம் வாரண்டி. உங்களுக்கு நீங்க சோலார் பவர் போட்டு எனக்கு இபி பில் அதிகமா மிச்சம் பண்ணணும் அப்படின்னாக்க டைரக்டா ஆன்கிரிட் சிஸ்டம் போட்டுங்க. எனக்கு இபி ப்ராப்ளம் இருக்கு, பேக்கப் ப்ராப்ளம் இருக்கு, அங்க அடிக்கடி பவர் ஆஃப் ஆகும் அப்படின்னாக்க ஹைபிரிட் சோலார் இன்வெர்டர் போட்டு அதுக்கு கரெக்டான இன்வெர்டர் ஒர்க்கிங்கோட ஃபங்க்ஷனோட உள்ள இன்வெர்டர் செலக்ட் பண்ணி போட்டு அதுல நீங்க யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு லித்தியம் பேட்டரியோட லெட் ஆசிட் பேட்டரி போடும்போது உங்களுக்கு லித்தியம் பேட்டரி வந்து அதோட எபிசியன்சியோ அதோட பேக்கப் வந்து அதிகமா கிடைக்கும். அதே மாதிரி நீங்க ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ண போறதுக்கு முன்னாடி ஆன் கிரிட்டா, ஆஃப் கிரிட்டா இல்ல ஹைபிரிட்டா அப்படிங்கறத கரெக்டா டிசைட் பண்ணிக்கங்க.
ஆன் கிரிட்னா என்ன, ஹைபிரிட்னா என்ன, ஆஃப் கிரிட்னா என்னன்னு தெரியலனாக்க கம்பல்சரி நீங்க யார்கிட்ட பர்ச்சேஸ் பண்ண போறீங்கன்னு என்ன பண்ணு, கிளியரா இதெல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களோட வீட்டு லோட கால்குலேட் பண்ணி மட்டுமே நீங்க ஹைபிரிட் போட்டாலும் ஆஃப் கிரிட் போட்டாலும் போடுங்க. அதே மாதிரி நான் வந்து ஆஃப் கிரிட் போடுறேன், எனக்கு ஏசி ஃபுல்லா ஓடணும், ஹைபிரிட் போடுறேன், எனக்கு ஏசி ஃபுல்லா நைட்டு ஃபுல்லா ஓடணும், சோலார் அடிச்சாதான் ஓடுமா ஓடாதா அப்படிங்கறத கம்பல்சரி கிளியரா நீங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு போடுங்க. ஹெவி லோடானது நீங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவ், ஏசி பெரிய 2 டன் ஏசி 1 டன் ஏசி, அதே மாதிரி வாட்டர் ஹீட்டரு, அயன் பாக்ஸ், ஹிட்லரு, ஹேர் டிரைவர், இது மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா இன்வெர்டர்ல சரி எதுவுமே நீங்க வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதிக டைம் ஏதோ எமர்ஜென்சிக்கு நீங்க யூஸ் பண்ணலாம், ரொம்ப நேரம் யூஸ் பண்ணக்கூடாது, டெய்லி யூஸ் பண்ணக்கூடாது. இதை தவிர நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய கம்ப்ளைண்ட் வர வாய்ப்பு இருக்கு. பேக்கப் இஷ்யூ வரப்பறம் ஏன்டா அப்புறம் நீங்க சோலார் போட்டோம் அப்படிங்கிற ஒரு தருணத்துக்கு தள்ளப்படும். அதனால நல்ல டிஸ்கஸ் பண்ணி, நல்ல டீல் பண்ணி, நல்ல டீலர் அன்னைக்கு, நல்ல இன்ஸ்டாலர், நல்ல டெக்னிக்கல் பர்சனை கான்டாக்ட் பண்ணி உங்க வீட்டுக்கு நீங்க சோலார் பவர் பிளான்ட் எரெக்ஷன் பண்ணுங்க. நம்ம நம்பர் டிஸ்பிளே இருக்கு, கால் பண்ணுங்க. நம்ம அனைத்து வகையான எனர்ஜி எஃபிஷியன்சி கால்குலேட் உங்களுக்கு பண்ணி தரோம். நன்றி, வணக்கம்.